ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஜுவல் தீஃப். இது வந்து ஓடிடியில் வந்து தமிழ்லேயே நமக்கு கிடைக்குது. ஸோ இதை டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா விக்கி குலாட்டி, ரூபி கிரேவால். டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா சுமித் அரோரா. இங்கே நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா சாய்ஃப் அலி கான், ஜெய்தீப் அல்வத், நிக்கிலா தத்தா, குணால் கபூர். இந்த 4 பேர் வந்து முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஷேசான் ஷைக். அவங்க படத்தோட கதைக்கு போயிடலாம். இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும், ஜுவல் தீஃப். இவர் வந்து ஒரு தீஃபா இருக்காரு, ரெஹான்றவர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைஃப் அலி கான். இந்த ரெஹான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொள்ளடிக்கிறாரு அப்படின்றது தான் கதை. ஸோ ஹீரோ வந்து என்ன ஒன்றும் பண்ணலாங்க. பேங்க்ல கொள்ளடிக்கலாம், வைரத்தை கொள்ளடிக்கலாம், நகையை கொள்ளடிக்கலாம். யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில தான் பார்த்தீங்கன்னா பேங்க்ல செல்லான் தப்பா கையெழுத்து போட்டால் கூட யாரோரும் நம்மளை நிற்க வச்சு அதை ஒரு இது பண்ணி நம்மளை ஒரு பெரிய இது மாதிரி ஒரு குற்றவாளி மாதிரி நம்மளுக்கு ஒரு கில்ட்டி ஏற்படுத்துவாங்க. ஆனால் இவங்க ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே என்ன ஒன்றா திருடலாம், எதை ஒன்றா பண்ணலாம், யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஹீரோ 100 கோடி கொள்ளடிக்கலாம், டீமாக சேர்த்துக்கலாம். அதெல்லாம் வந்து பயங்கர ஹிட்டு, பயங்கர காமெடி. அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ அது மாதிரி தான் நம்மளை வந்து சின்ன வயசுலேருந்து பழக்கப்பட்டுருங்க. 1967 ஹிந்தி படம் ஜுவல் தீஃப் வந்து பயங்கர ஹிட்டு, பாட்டுங்க எல்லாம் ஹிட்டு. ஹீரோ வந்து திருடுறாரு. ஸோ இதில் வந்து இந்த ஜுவல் தீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ரெட்சன்ற ஒரு வைரத்தை எப்படி திருடினாரு, இவர் தங்கியிருக்கிறதும் லண்டனு ஃபுல்லாக அது மாதிரியான ஏரியா தான். ஸோ வாங்க படத்தோட கதைக்கு போயிடலாம். இது வந்து என்னோட குறை, அதனால நான் அதை சொன்னேன். ஸோ இப்போ இந்த கதைக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் நன்றி. ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா புதாபெஸ்டில் ஒளிஞ்சின்னு இருக்காரு. அப்போ வந்து அவங்க தம்பி வந்து அவரை பார்க்க வராரு, என்ன காரணம் அப்படின்னு. அப்போ ராஜன் ஹோலக்ன்றவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தொடங்கின ஒரு கிளினிக் வந்து 10 கோடி ரூபாய் நன்கொடை தரான். நம்மளுக்கு வந்து 100 ரூபாய் நன்கொடை கொடுத்தாலே என்னடா ஏதுன்னு நம்மளுக்குன்னு இருக்கோம். ஆனால் ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி நன்கொடை தந்ததை சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. அது நம்மளுக்கே படம் பார்க்க நம்மளுக்கே தெரியுது எப்படி வாங்குவாங்கன்னு. ஆனால் அவர் வாங்குறாரு. வாங்கின உடனே அந்த பணம் வந்து பிளாக்னு சொல்லி மிரட்டி ரெஹான் ராயை வந்து நீ பையனுக்கு இதை வச்சு இப்போ எங்களுக்கு வந்து ஒரு வேலை செஞ்சு தரணும் அப்படின்றாங்க. ஸோ ரெஹான் ராயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டு போகிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்சன்ற ஒரு வைரத்தை வந்து இவர் கடத்தணும், ஒரு மும்பையில் ஒரு மியூசியத்தில் அப்படின்றாங்க. ஸோ மும்பையில் வந்தாலே அவர் பிடிக்கணுன்ற மாதிரி விக்ரம் போலீஸ் டீம் வந்து அவர் காத்துட்டுருக்கு. அது ஒரு காமெடி டீமு. விக்ரம் வந்து குணால் நடிச்சிருக்காரு, குணால் கபூர். அது வந்து ஒரு காமெடி டீம் மாதிரி இருக்குது. ஸோ அவர் வந்து பிடிக்கிற ஸ்டேஜில் அவர் வந்து அந்த மியூசிக்குள்ளே போக மாட்டுறாரு. அப்புறம் இந்த வைரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் வச்சு கடத்துறாரு. அதுக்கு வில்லனும் கூட இருக்கான். ஆனால் வந்து வில்லனுக்கு தெரியாமையே வந்து அந்த வைரத்தை வந்து என்ன பண்ணுறாரு, எப்படி மாற்றுறாரு. வில்லனுக்கு வந்து மூசான்ற ஒரு டான் வேற இருக்கான். இவங்க 2 பேரையும் வந்து இந்த ரெஹான் ராய் வந்து எப்படி கல்தா குட் பண்ணி அந்த ரெட்சனை வந்து எப்படி அழகாக கடத்துறாருன்றத அவ்வளோ காமெடியாக காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பயங்கர காமெடியாக இருந்து ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தான் இந்த படத்தை வந்து ரெஹான்ற கேரக்டர் அவங்க டிசைன் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு பைக்கில் போவார். அந்த வில்லனெல்லாம் முடிச்சுட்டு வந்து பாம்லாம் வெடியும், வில்லன்லாம் தகர்த்துருவாங்க. இந்த கிளைமேக்ஸ் சொல்கிறேன்னா வெளியே போவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய படத்தில் பின்னாடி ஸ்க்ரீனை வச்சு வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது, பைக் ஓட்டுற மாதிரி. அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. நாடகத்தில் கூட இப்போ ரொம்ப ரியலிஸ்டிக் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு காமெடியான சீனு. ஸோ பின்னாடி சினிமாவோட இவர் பைக் ஓட்டுவார். அது மாதிரியான காமெடிலாம் இருக்குது. ஒரு ஃப்ளைட்டை வந்து ஒரு இடத்துல வந்து ஹைஜாக் பண்ணுற மாதிரியான ஒரு சீனு. ஒரு ரன்வேயோ வச்சு இஸ்தான்புல்ல வந்து ஒரு சீன் இருக்குது. அது இது மாதிரி வந்து யாராலையுமே பண்ண முடியாது, அப்படியே ட்விஸ்ட்ன்ற பேரில் வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் மேலோட்டம் பார்க்குறது நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து எதுவுமே வந்து நல்லா இல்லை. ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவர் போய் ஒழிஞ்சிப்பார். மறுபடியும் போய் ஒரு லாக்கர் இருக்கும், அந்த வேலெட்டை போய் இவரே ஓப்பன் பண்ணி திருடுவார். அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் ஆள் வந்து இது வைரம் வச்சுருக்கோன்னா எப்படி ஏமாத்துவார். இதெல்லாம் எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. ஸோ இந்த படம் வந்து சரியான போர் படம் ஃப்ரெண்ட். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபும் போர் இருந்தது, செகண்ட் ஹாஃப் வந்து அதோட போராக இருந்தது. ஹீரோ வந்து வில்லனோட ஒய்ஃப் கிட்டே ஃப்ரெண்டாக இருப்பார். அதுக்கு வந்து வில்லன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். இது மாதிரி எந்த படத்துலையுமே பார்த்துருக்க முடியாது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு இங்கிலீஷ் படத்துலேயும் அது மாதிரி தான் ஒரு வேலெட்லாம் திருடி டைமண்ட் திருடுவாங்க. அது கொஞ்சம் நம்புற மாதிரியாவது இருந்தது. இது அது கூட இல்லை. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தமிழ்லேயே கிடைக்குது. ஆனால் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் ஹீரோவோட ஆர்டிஃபிஷியலான ஆக்டிங்கும்
ஸோ படத்தோட கதையும் ரொம்ப போரிங்காக தான் இருந்து. நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.